என்றும் நான் செல்ல மாட்டேன். தேவ பிள்ளைகளை, இந்த சிலுவை தியான நேரத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக விதமான பொருத்தனையோடும் உபவாசத்தோடும் தன்னை ஒடுக்கி அவரை தேடுகிறதை என்னால் உணர முடிகிறது. ஏனோதானமாக அவரை தேடாதபடி முழு இருதயத்தோடும் பாரம் நிறைந்தவர்களாக தேடுகிறீர்கள். இன்றைக்கு அநேக திருச்சபையில் காலை 40 நாள் ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் இப்படிப்பட்ட பிரேயர் கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது அந்த குறிப்பிட்ட 40 நாட்களோடு இந்த சிலுவை தியானங்கள் மறைந்து விடாதபடி நம்முடைய மரணம் பரிந்து வரைக்கும் இந்த சிலுவை நாதனை எண்ணி நாம் போற்றி மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. மார்க்கு 16ஆம் அதிகாரத்தில் 28வது வசனமும் 37வது வசனமும் நமக்கு கோடிட்டு காட்டப்படுகிறது. அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கின்ற வேத வாக்கியம் அதனால் நிறைவேற்றப்பட்டது. நல்ல தகப்பன், அருமையான இரட்சகர், நேசிக்கக்கூடிய தேவன், கிருபை உடையவர், தயவும் நீடிய சாந்தம் கொண்டவர், இப்படிப்பட்ட அழகுள்ள ரூபம் கொண்ட இந்த அன்பு தகப்பன் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அது 3ஆம் மணி வேலை என்று சொல்லப்படுகிறது. அவர் அடைந்த ஆக்கினிகள் முகாந்திரத்தை காமிக்கும் பொருட்டாக அவர் மேலே என்ன பண்ணியிருக்காங்க, யூத ராஜசிங்கம் என்று எழுதி சிலுவையின் மேலே கட்டினாங்க. இவர் யாரு பாருங்க, அக்கிரமக்காரராக இருக்கிறார், சிலுவையில் இருக்கிறார். இவர் யூதாவுடைய ராஜசிங்கமா, எவ்வளோ அலங்கோலமாக இருக்கிறார். இவரை போய் இதோ ராஜசிங்கம் என்று நீங்கள் எண்ணுங்க என்று சொல்லி அவரை அவமானப்படுத்துகிற விதமாக அவர் சிலுவையின் மேலே அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டது. இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக தூஷணமான வார்த்தைகள் பேசப்படுகிறது. அந்த வழியில் நடந்து போகிறவர்களாம் தங்கள் தலைகளை தூக்கி, ஆகா, தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ள கட்டுவேன்னு சொன்னானாப்பா, இவனே இப்போ கட்டப்பட்டிருக்கிறான், இவன் கைகளில் ஆணி அடிக்கப்பட்டிருக்கு, இவன் சிலுவை சுமந்துக்கிட்டு இருக்கிறான், இவர் போய் 3 நாளில் 40 வருஷம் கட்டப்பட்ட ஆலயம், இந்த ஆலயத்தில் 3 நாள் இடிச்சு கட்டி முடிச்சுருவாரு அப்படின்னு ஒரு கூட்டங்கள் அவரை பரிதவித்து பேசுகிறது. இன்னொரு கூட்டம் சொல்லுது, உன்னை நீ ரட்சித்துக்கொள், சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று இன்னொரு குரல். பாருங்க, அந்த சிலுவையில் வலி கூட அவர் தாங்கிடுவாருங்க. இந்த மனுஷன் பேசுகிறான் பார்த்து, நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, ஐயா அடித்தா கூட நான் தாங்கிடுவேங்க, ஆனால் இதை பேசுகிறாங்க பாருயா, இந்த வார்த்தையே தாங்க முடியல. என் மாமியார் பேசுகிறாங்க, சொந்தக்காரர் பேசுகிறாங்க, சில நேரம் எங்களுக்கே அப்படி தாங்க இருக்கும். ஊழியம் நாங்கள் செய்யும் போது எவ்வளோ ஊழியம் செய்கிறோம், எல்லாம் பேசுகிறோம். சில நேரத்தில் விசுவாசிங்க பேசும்போது ரொம்ப வலி வேதனையாக இருக்கும். 1000 மடங்கு ஆணி உள்ள அடித்ததை போல் இருக்கும். அதனால் அந்த வலி தேவ அன்பினால் என்ன பண்ணுதுங்க, அந்த காயத்தை மறக்க செய்யுது. சிந்தித்து பார்த்து, அப்போ இவ்வளோ அவமானம் நம்ம வரும்போது நம்ம கூட தாங்கக்கூடிய பலனை கொடுத்துருக்கிறாரு. போகிறவன் வரவன்லாம் இந்த ஆண்டவரை பற்றி பேசுகிறான், நிந்திக்கிறான், உன்னை ரட்சித்துக்கன்றான், உன்னை மீட்டிக்கொள்ளுன்னு சொல்லுகிறான். இப்படி சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க, சிலுவைக்குள்ள கொண்டு போகிறாங்க. அங்கே ஒருத்தன் சொல்கிறான் 36ஆம் வசனத்தில், ஓடி வந்து அவன் என்ன பண்ணுறாங்க, எலியா இவனுக்காக இறங்கி வருவானோ பார்ப்போம் வாரலாம், யார் ஒரு தீர்க்கதரிசி வந்து இவரை மீட்டிட்டு வர வந்து பார்க்கலான்னு சொல்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் தன் ஜீவனை பிதாவிடத்தில் ஒப்படைக்கிறார். இந்த 37வது வசனம் சொல்லுகிறது, இயேசு மகா சத்தமாக கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லி. எத்தனை நிந்தையான வார்த்தைகள், எத்தனை அற்புதம் செய்த தகப்பன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் நிந்தைகள் அவமானங்கள் வரும் பொழுதெல்லாம் எல்லாருனாலும் இயேசுவை நினைவு கூறுங்க. அவர் உனக்காக எனக்காக மரித்திருக்கிறார், ஜீவனை கொடுத்து மீண்டும் உயிரோடு எழுந்து இன்னைக்கு இந்த அவமானத்தை துடைத்து நம்ம வாழ வைத்திருக்கிறார்.
தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, அவரை மறந்து விடாதீர்கள். அவரை தேடுவதில் குறைந்து விடாதீங்க. ஆலயத்துக்கு கடந்து போங்க. சபையோடு ஐக்கியமாக இருந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தெய்வன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.